ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஓணம் சத்யா ரெசிபி சீரீஸில் லாஸ்ட் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறது. அதுதான் நல்ல சூப்பர் டேஸ்ட்டும் സിമ്പിളുമായ ഒരു ഹെൽത്തി ബ്രേക്ക്ഫാസ്റ്റ്. ஓணநாளில் மத்தியானம் சத்ய ரொம்ப ஹெவியாய்த்தான் செய்வாங்க. நிறைய டிஷ்ஷஸ் ഒക്കെ செஞ்சு சாப்பிடும். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் தான் இது. இதனோட பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்பளம் தான். அப்பளம் போட்டு நல்ல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் இந்த பழம் நுறுக்கு. இவ்வளவும் சிம்பிளான இந்த பழம் நுறுக்கு எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. பழம் நுறுக்கு செய்கிறதுக்காக 3 நேந்திரப்பழம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பழுத்த பழமாக தான் பார்த்து எடுக்கணும். நல்ல இனிப்பாக இருக்கணும். இது நல்ல பழுத்த பழமாக தான் எனக்கு கிடச்சிருக்குது. இனி இதனோட தோல் மாற்றி சின்ன பீஸாയിട്ട് நமக்கு ரவுண்டில் கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு சைஸில் பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இப்படி தான், ரொம்ப சின்னதாக்கக்கூடாது. இது வெந்து வரும்போது அது உடைஞ்சி போயிடும். அதுக்காக இதே மாதிரி நமக்கு நேந்திரப்பழம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ 3 நேந்திரப்பழம் நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி நமக்கு பழம் நுறுக்கு செய்யலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கு. இதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றலாம். நம்ம வீட்டில் தயார் பண்ணிய நெய் தான் இது. அதனால் நல்ல சுத்தமான நெய் தான் இது. நல்ல சூடாகி வரட்டும். நல்ல சூடாயதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நேந்திர பழத்தை இதிலேக்கு போடலாம். அதுக்கப்புறமா நமக்கு ഒന്ന് വണക്കിയെടുக்கலாம். இந்த நெய்யில் நம்ம நேந்திரப்பழம் நல்லா வணக்கிയെടുക്കണം. ஆனால் ரொம்ப கலர் விடக்கூடாது. இது வெந்து வரும்போது உடைஞ்சி போயிடும். உடைஞ்சி போகாமல் ஓரோ பீஸாக தனியாக வரணும். அதுக்காக எப்போவுமே இதே மாதிரி கலர் விட்டு எடுக்கக்கூடாது. இடையில மட்டும் ஒட்டி பிடிக்காமல் ஒன்று கலர் விட்டு எடுத்துருந்தால் மட்டும் போதும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே நெய்யில் நம்ம நேந்திரப்பழத்தை வணக்கி எடுத்துக்கோங்க. ஓணநாளில் பழம் நுறுக்கு மட்டுமல்ல, இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது இருக்கும். என்னுடைய சின்ன வயசில் எங்கள் வீட்டிலெல்லாம் தயார் பண்ணியிருந்தது தான். நம்ம சாதாரணமாக அரிசி புட்டு கூட பாசிப்பயிரை வேக வச்செடுத்தது, தேங்காயக்க போட்டு நல்லா வேக வச்செடுத்த பாசிப்பயிரை கூட அப்பளம். இது 3ம் நல்ல காம்பினேஷன் தான். 3மே சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுனா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி உங்களுக்காக இன்னொரு நாளில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம நேந்திரப்பழம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துடுச்சு. நெய்யோட வாசம் எல்லாம் நல்லா வந்துகிட்டே இருக்குது. நம்ம பழநுறுக்கில் நெய்யக்க நல்லா பிடிச்சிருக்குது. இனி இதிலேக்கு இனிப்பு சேர்க்க வேண்டியது இருக்கும். இனிப்பக்க உங்களோட கரெக்டாக அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சமாக இனிப்பு தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் வெல்லத்தின் தூள் தான் இதிலேக்கு சேர்க்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச அளவில் நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 கப்பு வெல்லத்தின் தூள் தான் நான் இதிலேக்கு சேர்க்கிறத. உங்கள் கையில் இந்த பொடி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவில் வெல்லம் பானியாக்கி எடுத்தால் அது நம்ம நேந்திர பழத்திலேக்கு ஊற்றி ரெடி பண்ணி எடுத்திருந்தால் கூட போதும். இப்போ இந்த வெல்லத்தின் தூளில் எந்த அழுக்குமே இல்லாதது தான். அதனால் நான் டைரெக்டாയിട്ട് இந்த வெல்லத்தின் தூள் இதிலேக்கு சேர்க்க போகிறேன். வெல்லம் தூள் இதிலேக்கு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலர் விட்டு எல்லா பீஸிலும் நம்ம வெல்லம் பிடிக்கணும். அந்த அளவில் ஒன்று கலர் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லத்தின் தூள் நான் டைரெக்டாக இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. ஆனால் சாதாரணமாக வெல்லம் அழுக்கக்கி இருக்கும். அதனால் பானி ஆக்கியதுக்கப்புறமா அதொன்று வடிகட்டியில் அரிச்செடுத்து இதிலேக்கு சேர்த்தியிருந்தால் கூட போதும். வெல்லம் சேர்த்தியதுக்கப்புறமா இதே மாதிரி நல்ல கலர் விட்டு வணக்கி எடுக்கலாம். நம்ம நேந்திரப்பழத்திൻ്റെ ഓരോ பீஸிலும் வெல்லம் பிடிக்கணும். அந்த இனிப்பு அதில் எல்லாமே வரணும். அதுக்காக இதே மாதிரி நல்ல கலர் விட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் கலர் விடும்போது நம்ம பார்க்கணும், நம்ம நேந்திரப்பழத்திൻ്റെ ஒரு பீஸு கூட உடைஞ்சு போகாமல் இருக்கணும். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிட்டு வருമ്പോൾ இதே மாதிரி ஒரு ஸ்பூனில் 2 ஏலக்காயும் ஒரு சின்ன பீஸு சுக்கும் சேர்த்தி பொடிச்செடுத்த தூள் தான் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. சுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேர்த்திக்கோங்க. ஆனால் ஏலக்காய் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்தி தான் ஆகணும். அப்போ தான் இதனோட நல்ல ஒரு கரெக்ட் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும்.
இப்போ வந்து நான் சுக்கு தூள் கூட இதிலேக்கு சேர்த்திருக்கு. இனி வந்து இனிப்பு பேலன்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, அதிகமாகி போகக்கூடாது, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலர் விட்டு எடுத்துக்கோங்க. இனிப்பு சேர்த்து தயார் பண்ணுறதுனால நம்ம குட்டி பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் மட்டுமல்ல, நமக்கு ஈவினிங் ஸ்நாக்காகிட்டு கூட செஞ்சு சாப்பிடலாம். காலையில் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இனி வந்து இதிலேக்கு ஒரு 1/4 கப்பு தேங்காய் பால் ஊற்றலாம். தேங்காயோட ஃபஸ்ட்டு பால் தான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. தேவையான அளவில் மட்டும் சேர்த்திக்கோங்க. நம்ம பழநூறுக்கு நல்லா திக்காயிட்டு இருக்கணும், அதனால் நம்ம அதிகமாக ஊற்றக்கூடாது. ஒரு 1/4 கப்பில் നിന്ന് 1/2 கப்பு வரைக்கும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இப்போ நான் வந்து 1/4 கப்பு தான் சேர்த்திருக்கு. இனி வந்து இதே மாதிரி நல்ல கலரை விட்டு வற்றிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கு, கொதிக்க விடக்கூடாது. நல்ல சூடாக்கி இருந்தால் கூட இது நல்லா திக்காயிட்டு வரும். பாருங்கள், இப்படியே தான். இனி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணலாம். ஆறியதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம அப்பளம் போட்டு பிசைஞ்சு தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா புட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருந்தாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் பழம் நுறுக்குன்னு இருக்கும். பாருங்கள், இது வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. அப்போ வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம தேங்காய் பாலுக்கு பதிலாக தேங்காய் துருவனது சேர்த்திருந்தால் கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து தேங்காய் பால் தான் இதுலேக்கு சேர்த்திருக்கு, ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து அப்பளம் போட்டு நமக்கு இது பிசைஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், இதே மாதிரி அப்பளம் நம்ம பழநுறுக்கிலே சேர்த்தி நல்லா உடைச்சி எடுத்ததுக்கப்புறமா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க.